உலக வரைபடத்தில் மத்திய கிழக்கு எப்போதும் ஒரு கொதி நிலையில் இருக்கும் பகுதியாகவே காணப்படுகிறது. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக உலக நாடுகள் பார்வை ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ஈரான். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதா? இந்த ஒரு கேள்விதான் இன்று சர்வதேச அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. ஒருபுறம் எங்கள் அணு சக்தி திட்டம் அமைதி வழி சார்ந்தது, அது மின்சாரம் மற்றும் மருத்துவ தேவைகளுக்கானது மட்டுமே என்று ஈரான் கூறுகிறது. மறுபுறம் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை எந்நிலையிலும் அனுமதிக்க முடியாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர்க்கொடி தூக்குகின்றது. இங்குதான் ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது. ஈரான் உண்மையிலேயே அழிவிற்கான ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறதா, அல்லது வளைகுடா பிராந்தியத்தில் தனது ஆதிக்கத்தை தக்க வைக்க அமெரிக்கா விரிக்கும் அரசியல் வலையா இது? இந்த கேள்விக்கான பதிலையும் ஈரானின் அணு சக்தி ரகசியங்களையும் அதன் பின்னால் இருக்கும் உலகளாவிய அதிகார போட்டிகளையும் முதலில் புரிந்து கொள்ளுவோம். வாருங்கள். வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் ஈரான் இன்று அணுசக்தி திட்டத்தை உருவாக்குவதற்கும் ஈரானது அணுசக்தி திட்டம் இப்படி ஒரு பாரிய வளர்ச்சியை அடைவதற்கும் 1950களில் ஈரானது அணுசக்தி திட்டத்திற்கு விதையை போட்டவர்கள் அமெரிக்கர்கள். உண்மை என்னென்றால் அமெரிக்காதான் ஈரானது இந்த அணுசக்தி திட்டத்தை உருவாக்க காரணமாக அமைந்துள்ளது. அதே அமெரிக்கா பின்னாட்களில் ஈரானது இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் ஈரானுக்கு இப்படியான அணுசக்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு தடை விதித்தது. அப்படியென்றால் அமெரிக்காவின் இந்த இரட்டை நிலைப்பாட்டிற்கு காரணம் என்ன? அமெரிக்கா உலக வல்லரசு நாடுகளிடையே தான் ஒரு நாட்டாமையாக காட்டிக்கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே அது சரியான முடிவுகளை தான் எடுத்துள்ளதா, அல்லது இத்தகைய முடிவுகள் அமெரிக்காவின் நலன் கருதியே எடுக்கப்பட்டுள்ளதா? உலக நலனுக்காக அமெரிக்கா இதுவரை எதையும் செய்ததில்லை என்பது நாம் அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈரானது அணு சக்தி திட்டத்தை அமெரிக்கா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டதற்கும் அமெரிக்கா அதை வளர்ச்சியடைய செய்ததற்கும் பின்னாட்களில் அதே அமெரிக்கா இந்த அணுசக்தி திட்டத்தை தடுத்ததற்கும் காரணம் ஒன்றுதான். அமெரிக்கா இஸ்லாமிய புரட்சியை விரும்பவில்லை. அமெரிக்காவுக்கு ஏதுவான நாடாக ஈரான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஈரானுக்கு அந்த அணுசக்தி திட்டங்களை ஒப்புக் கொடுத்தது. பின்னர் ஈரானது இந்த இஸ்லாமிய புரட்சி அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் தலைவலியாக மாறி நிற்கின்றது. 1950களில் ஈரானது அணுசக்தி திட்டத்தை வித்திட்டது. அமைதியான அணு என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்கா ஈரானுக்கு முதல் அணு உலை மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியது. அப்போது ஈரானது மன்னர் ஹசா முகமது ரேசா பல்கவி அமெரிக்காவின் நெருங்கிய நண்பராக இருந்தார். ஆனால் 1979இல் நடந்த ஈரானிய புரட்சி அனைத்தையும் மாற்றியது. மன்னர் ஆட்சி வீழ்த்தப்பட்டு அமெரிக்கா எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்ட இஸ்லாமிய குடியரசு உருவானது. அன்றிலிருந்து ஈரானின் அணுசக்தி திட்டம் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையாக இல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறி நிற்கின்றது. 1990களில் ஈரான் ரகசியமாக யுரேனியம் செறிவூட்டலில் ஈடுபடுவதாக சர்வதேச அணுசக்தி முகாமை குற்றம் சாட்டியது. அங்கிருந்துதான் மோதல் தீவிரமடைந்தது. இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஈரான் உண்மையில் அணுகுண்டை தயாரிக்கின்றதா? யுரேனியம் செறிவூட்டல் என்பது அணுசக்தி திட்டத்தின் இதயம். 3% முதல் 5% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மின்சாரம் தயாரிக்க பயன்படும். ஆனால் அணு ஆயுதம் தயாரிக்க 90% செறிவூட்டல் தேவைப்படும். ஆனால் சமீபத்திய அறிக்கையின்படி ஈரான் 60% யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு மிக நெருக்கமான ஒரு நிலை. ஆனால் ஈரான் இன்று வரை நாங்கள் அணு ஆயுத திட்டத்தில் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிக்கொண்டேதான் இருக்கின்றது. சர்வதேச வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால் ஈரான் அணு ஆயுதத்தை உடனடியாக உருவாக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவைப்படும் போது மிக விரைவாக உருவாக்கும் தொழில்நுட்ப திறனை வளர்த்து வருகின்றனர். இதுதான் அமெரிக்காவை பதற்றமடைய செய்கிறது. இப்போது நாணயத்தின் மறுபக்கத்தை பார்ப்போம். ஏன் அமெரிக்கா இவ்வளவு தீவிரமாக ஈரானை எதிர்க்கிறது? மத்திய கிழக்கின் வளைகுடா பிராந்தியம் எண்ணெய் வளத்திற்கு பெயர் போன ஓரிடம். அங்கு தனது ஆதிக்கத்தை தக்க வைக்க அமெரிக்காவிற்கு ஒரு எதிரி தேவைப்படுகிறது. ஈரான் அணு ஆயுதம் பெற்றுவிட்டால் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் கை ஓங்குவது குறையும். ஆரம்பத்தில் ஈராக்கை அமெரிக்கா எதிர்த்ததற்கும் ஆரம்பத்தில் வளைகுடா பிராந்தியங்களில் இருந்த பல நாடுகளுக்கு அமெரிக்காவின் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தியதற்கும் காரணமாக அமைவது வளைகுடா பிராந்தியத்தில் எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துவதும் டாலர்
மதிப்பை அதிகரிப்பதற்குமே அமெரிக்கா இதை செய்தது. இஸ்ரேலின் பாதுகாப்பு இங்கு முக்கியமானதாக காணப்பட்டாலும் தனது அணு ஆயுத களஞ்சியத்தை பற்றி இரகசியமாக காக்கும் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தனது தேசத்திற்கான அச்சுறுத்தலாக பார்க்கிறது. இங்குள்ள முரண்பாடு என்னவென்றால் இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது பகிரங்க இரகசியமாக காணப்படுகிறது. ஆனால் அதை யாரும் கேள்வி கேட்பதில்லை. ஆனால் ஈரான் தனது தொழில்நுட்பத்தை வளர்ப்பதை பெரிய ஆபத்தாக உலகம் சித்தரிக்கிறது. இது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாடா அல்லது பிராந்திய நிலைத்தன்மையா அல்லது ஒரு பாதுகாப்பா? ஈரான் அழிவின் ஆயுதத்தை உருவாக்குகிறதா என்ற கேள்வியை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் பெற்றுவிட்டால் அது ஒரு தொடர் விளைவை உருவாக்கக்கூடும், ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கக்கூடும். சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டது, நாங்களும் தயாரிக்கப் போகிறோம் என்று ஏற்கனவே எச்சரித்துள்ளது. அதன்படி ஈரானை பார்த்து அண்டைய நாடுகள் அணு ஆயுதத்தை உருவாக்கவும் அந்த தொழில்நுட்பம் மற்ற நாடுகளுக்கு பரவவும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இது மத்திய கிழக்கை ஒரு வெடிமருந்து கிடங்காக மாற்றும். மேலும் ஈரான் போன்ற ஒரு நாடு அணு ஆயுதம் பெற்றால் அந்த பிராந்தியத்தில் செயல்படும் ஹிஸ்புல்லா அல்லது ஹீதி போன்ற அமைப்புகளுக்கு பின்னணியில் இருக்கும் ஈரானின் பலம் அதிகரிக்கும். இது ஒரு நேரடி போரை விட ஒரு நீண்டகால நிழல் யுத்தத்தை உருவாக்கும். இறுதியாக உண்மை எங்கே இருக்கிறது? ஈரானின் அணு சக்தி திட்டம் என்பது வெறும் தொழில்நுட்பம் சார்ந்தது மட்டுமல்ல, இது ஈரானின் இறையாண்மை மற்றும் கௌரவம் சார்ந்தது. ஈரானை பொறுத்தவரை அணு சக்தி என்பது தற்காப்பிற்கான ஒரு கருவி. அமெரிக்காவை பொறுத்தவரை இது தனது உலகளாவிய தலைமையை தக்க வைக்கும் ஒரு சதுரங்க ஆட்டம். கடந்த காலங்களில் ஈரானின் அணு சக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கி கொண்டே இருக்கின்றது. ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் மறுபுறம் பொருளாதார தடைகள் ஈரானின் மக்களை பாதித்து கொண்டே இருக்கின்றது. அழிவின் ஆயுதம் என்பது ஒரு குண்டாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆயுதத்தை பற்றிய பயமும் அதன் பெயரால் நடாத்தப்படும் அரசியலும் ஏற்கனவே அந்த பிராந்தியத்தின் அமைதியை அழித்து கொண்டிருக்கின்றது. வெறுங்கால சந்ததியினர் இந்த வரலாற்றை எப்படி பார்ப்பார்கள்? ஒரு நாட்டின் தற்காப்பு முயற்சியாகவா, அல்லது உலக வல்லரசுகளின் அதிகார போட்டியாகவா, அல்லது மீண்டும் ஓர் உலக போராக இந்த வரலாற்றை அவர்கள் பார்க்க போகின்றார்களா? உலக போர் ஆரம்பித்தால் அந்த அழிவு உலகை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் என்பதை யாம் அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த போர் ஆரம்பத்தில் வெறும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் 5 ஆண்டுகளை கடந்தும் அந்த போர் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதேபோல மீண்டும் ஒரு போரை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டால் அந்த போரின் விளைவுகள் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும்? அந்த போர் முடிவடைய எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? இது மட்டும்தான் இப்போ இங்கே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி. உலகம் முழுவதும் இந்த கேள்வியை எண்ணித்தான், இந்த கேள்வியை பார்த்து தான் பயந்து கொண்டிருக்காங்க. உலகம் மீண்டும் ஓர் அழிவை சந்திக்க போகின்றதா? அமெரிக்கா பின்வாங்குமா? ஈரான் பணியுமா? அல்லது இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு உலக அழிவை ஏற்படுத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.